பீர்பால் அவர்களே, நம்ம அரசாட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அரசருக்கு அரசே, நமக்கு உளவுத்துறை இருக்குது. அவங்க போய் மக்கள்கிட்ட பேசி, இல்லை மக்கள் பேசுகிறதெல்லாம் கவனமாக நோட் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு தகவல் தராங்களே அரசே. நீ சொல்கிறது கரெக்டு தான் பீர்பால். எல்லா தகவலும் வராது. ஒன்லி நல்ல விஷயங்கள் வரைக்கும் தான் காதுக்கு வருது. யாராவது என்னை பற்றி குறையாக சொல்கிறது யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம நல்லது கெட்டது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் சிறப்பான ஆட்சி நடத்த முடியும். நீ பாரு, ராமபிரான் எவ்வளோ பெரியவர். அவர் மாறு இடத்துல போனார். அப்போது ஒரு வண்ணான் என்ன சொல்லிட்டு இருந்தான் அவர் ஒய்ஃபுக்கிட்ட, நான் என்ன ராமர் மாதிரியா என்ன, நீ ஒரு ராத்திரி வெளில தங்கிட்டு வந்தால் என் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ராமருக்கு வருத்தமாயிடுச்சு. சீதை கடவுளுடைய அம்சம் இருந்தால் கூட ஒரு குடிமக்களுடைய ஒரு அபிப்பிராயத்தை மாற்றணுங்கிறதுக்கோசரம் சீதையை காட்டுக்கு அமிச்சார். உண்மையா பொய்யா? ஐயா, உலகத்தில் 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. ஊர் வாயை மூட முடியுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அரசே. நீங்கள் எல்லாரையும் இந்த உலகத்தில் திருப்திப்படுத்த முடியாது. 5 விரல் மாதிரி ஒருத்தங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு போகணும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் ஃபுல்லாக பாராட்டக்கூடிய ஒரு மிக புகழ்பெற்ற அரசர், அவ்வளோதான். அப்படி சொல்லாத பீர்பால். நம்ம மாறு வேடத்தில் போய் கேட்போம் என்ன தான் நடக்குதுன்னு. 2 பேரும் மாறு வேடத்தில் போகிறாங்க. ஒரு காட்டை தாண்டி ஒரு ஒத்தடி பாதையில் போய் உட்காந்துருக்காங்க. ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுக்க ஒரு வயசான பெரியவர் வராரு. தலையில் விறகு கட்டை வச்சுருக்காரு. அந்த விறகு கட்டை இறக்கி வச்சுட்டு பெரியவர்கிட்ட பேச்சு கொடுக்குறார் மன்னர். பெரியவரே, இந்த நாட்டு ராஜா செத்துப்பட்டார் தெரியுமா, உனக்கு இறந்துட்டார் தெரியுமான்னு கேட்குறாரு. ஐயோ நல்ல மனுஷன் செத்துட்டாரே, அவர் மாதிரி இன்னொரு மன்னர் கிடைக்க மாட்டாருன்னு அழுகுறான். ராஜாவுக்கு ஒரே பெருமை, நம்மளை பற்றி மக்கள் நல்லா நினைக்கிறாங்கன்னு. அப்படி நகரத்துக்கு வந்தார். தண்ணி தாகத்துக்கு ஒரு அம்மாக்கிட்டேருந்து 2 கோலை மோர் வாங்கி 2 பேர் குடித்தாங்க. அப்போ அந்த அம்மாட்ட இந்த மாதிரி ராஜா இறந்துட்டாருன்னு சொன்னார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ராஜா இருந்தால் என்ன செத்தா எனக்கு மோர் விற்றா தான் காசு. நல்லதாக போச்சு, சீக்கிரமாக சொன்னீங்க. ராஜாவை பார்க்க ஒரு கூட்டம் வரும், நிறையா மோரை விற்று நான் காசு சம்பாதிச்சிடுவேன்னு போச்சு. அப்போ பீர்பல் சொன்னார், பார்த்தீங்களா அரசே, ஒருத்தருடைய பார்வை வேறு வேறு. நம்ம கடமையை நம்ம ஒழுங்காக செஞ்சால் போதும். யாருக்கோசரமும் நம்ம சிந்திக்க தேவையில்லை. எப்பொருள் யார் யாராக கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவ்வளோதான் அரசே. ரொம்ப நன்றி பீர்பால், நீ சொன்னது கரெக்ட்.